பண்ணுறது கற்றுக்கலாம், கொண்டு போகிறது மாதிரி கற்றுக்கலாம். மீன் புரிய எங்கே போவாங்க ஐயா? யூனிவர்சிட்டியிலேருந்து ஆட்டோனாமஸ் சேர முடியுமா? சேரலாமா? அதை பிரச்சனை. நீங்கள் எந்த காலேஜ்? சென்ட் தாமஸ். அது யூனிவர்சிட்டி. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. செகண்ட் டிகிரி போகணுமா? செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ செகண்ட் இயர் வந்து சேஞ்ச் பண்ணலான்னா ஆட்டோனாமஸில் சேர்த்துப்பாங்களா? அது சில காலேஜ் தான், எங்கள் காலேஜ் தான் சேர்த்துப்பாங்க. யூனிவர்சிட்டிலேருந்து ஒன்று சேர்த்து பணம் தான், பணத்தை காமிச்சா சேர்த்துப்பாங்க. எவ்வளோ வருது செம்முக்கு? எனக்கு செம்முக்கு 36. என்ன கோர்ஸு? ஏஎஸ். ஏண்டப்பா எனக்கு சிஎஸ்சி கார்பரேட் சர்டிஃபிகேட். எனக்கு செம்மு அப் அண்ட் டவுன் ஆகுது. 22, 19. அதுலேயேவா? ஆர்ட்ஸ் செம் ஈவன் செம் இருக்குல்ல. ஏன் அந்த காலேஜ் செம்மு? இது கோயம்புல இருக்குது, அதெல்லாம் சென்ட் தாமஸ். உங்கள் காலேஜ் இந்த பக்கம் போனால் இந்த பக்கம் ரோஹினி தேட்டர். ரோஹினி தேட்டர் பார்த்துல இருக்கு. இல்லை வெயில் வருது. என்ன பண்ணிட்டேன், 12th படி ஐடியாவே இல்லை. சும்மா காலேஜில் போயிட்டு சரி இது ஸ்கூலில் போய் சேர்ந்துட்டு நிற்கல. ஆனால் டீச்சர்லாம் வாங்க என்ன பண்ணுறேன் சார், என்ன பண்ணுறது, நல்லா படிக்கிற பையன் தானே. நான் வந்து இதுக்கு போயிட்டேன் கோர்ஸு, மொபைல் லேப்டாப் மாதிரி பண்ணுறது, அந்த கோர்ஸ் படிக்க போயிட்டேன். சார் அப்புறமேட்டு ஃபோன் போட்டு கூப்பிட்டு ஏதாவது டிகிரி முடிச்சுட்டு பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு எக்ஸாம் அடுத்த மாதம் எக்ஸாம்லாம் இந்த மாதம் நான் காலேஜ் போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இது பண்ணேன். ஐடியாவே இல்லை, நான் பாஸ் ஆகணும் ஐடியாவே இல்லை. பாஸ் ஐடியாவே இல்லை. லாஸ்ட் டைமில் எவ்வளோ படிக்கணும் உட்காந்து படித்தேன், அட்டனன்ஸும் இல்லை. இது என்ஜாய் பண்ண முடியாது சென்ட் தாமஸ் காலேஜில். ரொம்ப வேறு காலேஜ் சேர்ந்துருக்கலாம், சூப்பராக இருக்குது. என்ஜாய் பண்ணுறதானா நான் ஒன்று ஃபஸ்ட்டு செம் நல்லா போச்சு. ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அட்டகாசம் பண்ணணும். எங்கள் மேம் ஒருத்தவங்க பார்த்தாங்க, கிளாஸ் மேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க, அவங்க ரிலீவ் ஆகிட்டாங்க. அதனால ஆட்டம் போட்ட எல்லாரையும் பிடிச்சிட்டாங்க மாற்றி. ஆமாம், காலேஜில் மேம் மாறினே இருப்பாங்க, ஒரு மேம் இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டாக ஒரு செம்மு ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வச்சிருச்சு. ரிலீவ் ஆன உடனே நாங்கள் அட்டகாசம் பண்ண பசங்க யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் விளாடுவோம். இதுக்குமே போயிட்டு வந்துருக்கோம். பசங்க வந்து சும்மா போட்டோம், வாடா சும்மா போடுறா அப்படின்ட்டு. இல்லை நான் பாஸில் ஆக மாட்டேன்டா, எதுக்குடா வந்து சும்மா போட்டாச்சு. அது ஒரே காலேஜ் தான் போட்டேன். போட்டு பாஸ் ஆகிட்ட பிறகு ஆன்லைன் அப்ளிகேஷன் நிறையா போட்டேன். எதுலேருந்தும் கூப்பிடல. அந்த காலேஜில் செகண்ட் ஷிஃப்ட் வாப்பான்னு சொன்னாங்க, ஜாயின் பண்ணிட்டேன். அதே அப்போ இருந்தாலும் எந்த கம்பேர் பண்ண கம்மி தான் கிளாஸில். ஓகே அப்படின்னு ಫೋಟೋ ತೆರೆನಾ ಚೋಣ ಒಂದು ಫೋಟೋ ತೆರೆ ಅಪ್ಪ ரெண்டு விதமான ஃபோட்டோ எடுத்துங்க கையில. அது ஒரு ஜாலி ஆமாண்ணா. சரிங்கண்ணா சரிண்ணா சார். மீன் வந்து வெட்டின்னு
போட்டோ நிற்கலாம் அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த படம் மீன் வந்துடுறா அப்படியே திரும்ப நண்டு கிண்டு வாங்கி வச்சுக்கிறானா முடியல ஒரு குடுங்க நீதான் நேற்று நீ தான்டா எத்தனை சொன்ன நான் கேட்டேன் ஏதோ பேச்சு அது இன்ட்ரெஸ்டா போச்சா கேட்டியா சொன்னானே கேட்டியா வீட்டுக்கு போயிட்டு வரேன் நான் கேட்டேன் எல்லாம் அடங்க மாட்டேன் வீடு எடுக்க செல்வனே போயிட்டு அப்படியே சொன்னா சொன்னாரா செல்வனே போயிட்டாரு நாங்களும் ஒரு டைம் சிறுத்தை தூரம் வரும் அவன் சும்மா சொல்றான் சிறுத்தை தூரம் ஒரு லைன்ல வருவோம்பா ஒரு டைமுக்கு பாயும் போது பாப்பீங்க ஆமா சிறுத்தை பதங்கிறது எதுக்கு தெரியுமா பாயறதுக்கு தான் கட்லெட் சிட்டி